நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு ஏரியில தண்ணி வத்திருச்சு. ஏன்னா சம்மர்ன்றனால அது தண்ணி வத்திருச்சு. இப்போ அந்த தண்ணி வத்துனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆமை ஒண்ணு பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாம நம்ம வீட்டுக்கு ஒரு ஆமை ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஆமைய நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம். அத நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, சிவன்யா கிட்ட காமிச்சுட்டோம். சிவன்யா கிட்ட காமிச்சு, சிவன்யா அது மேல தண்ணி ஊத்தி, அது உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத கொண்டு போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு பெரிய ஏரியில கொண்டு போய் விடப்போறோம் நண்பர்களே. பெண் குளத்து ஆமைங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, ஆ அதுங்க தரைய தோண்டி, கூடு கட்டி, ஒரு பள்ளம் மாரி பறிச்சுட்டு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அது முட்டையிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 12 முட்டை வரையும் பார்த்தீங்கன்னா, அது பொதுவாவே இடும். அது வறண்ட நிலத்த சூஸ் பண்ணாது. ஏரிக்கு பக்கத்திலேயே, இல்ல நீர்நிலைக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஈரமான இடத்துக்கிட்ட அது ஒரு குழிய நோண்டி, அதுக்குள்ள அது முட்டையிட்டு ஒரு ஒரு டசன் குறைஞ்சபட்சம் ஒரு 1 டசனாவது முட்டையிட்டு, அத மூடி வச்சு 2லேருந்து ஒரு 4 மாசம் வரையும் அடகாக்கும். அதுக்கப்புறமா அதுங்க பார்த்தீங்கன்னா, அடகாத்து அங்கேயே இருந்துட்டுருக்கும். அப்புறம் குஞ்சுங்க அந்த பருவகாலம் வந்துட்ட பிறகு, அதுங்க குஞ்சுங்க எல்லாம் பொரிச்சு வெளியில வந்துரும். அந்த வெளிய வர்றது பார்த்தீங்கன்னா, இதில பொறந்த பொறந்த ஆமை குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா, ஆணாவோ, பெண்ணாவோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த தட்பவெப்பநிலை, சுற்றுப்புற சூழ்நிலை வெப்பநிலை இதுங்க தான் தீர்மானிக்குது. அது ஆணாவோ, பெண்ணாவோ தீர்மானிக்கப்படுது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா, ஆமை குஞ்சுங்க பொறக்குது. அடைக்காலம் முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அது முட்டையிலேருந்து வெளிவர்ற ஆமை குஞ்சுங்க, ஒரு சில நாள் மட்டும் தன்னோட கூட்டில இருந்துட்டு, அதுக்கப்புறமாட்டிக்கு பார்த்தீங்கன்னா, அதுங்க அந்த நீர்நிலைய நாடி உள்ள போயிடும். ரொம்ப நாள் வெளியில இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, பறவைங்க, சின்ன வகையான பாலூட்டிங்க இதுங்கெல்லாம் இத புடிச்சு சாப்பிட்ரும். அதனால இதுங்க உடனே நீருக்குள்ள போயிடும். நீருக்குள்ள இதுங்களுக்கு உண்டான சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வகையான மீனு, சின்ன வகையான பூச்சிங்க, இது போக தண்ணிக்குள்ள வளர்ற சில விதமான செடிகள், இது எல்லாத்தையுமே அதுங்க சாப்பிடும். ஓகேங்களா? இப்போ சிவன்யா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பெரிய ஏரியில தான் நம்ம விடப்போறோம். இந்த ஏரியில விடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி அதுக்கு செட் ஆகுதான்றத நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு டப்புல புடிச்சு, அந்த நீராமைய அந்த ஆமைய நம்ம அந்த தண்ணீல விட்டு பார்க்குறோம். ஏன்னா அது ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒவ்வொரு தண்ணி ஒரு சில ஆமைங்களுக்கு செட் ஆகாது. அதுக்காக நம்ம சில ஆமைங்களுக்கு செட் ஆகாது. அதனால பார்த்தீங்கன்னா, அத நம்ம டப்புல எடுத்து வச்சு, அந்த தண்ணி அதுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில நம்ம இந்த ஆமைய எடுத்து அந்த குளத்துல எடுத்து விட்டுருவோம். கொஞ்சம் பெரிய ஏரியில எடுத்து விட்டுருவோம். பாருங்க நண்பர்களே, இதுதான் அந்த பெரிய ஏரி. இந்த ஏரி பார்த்தீங்கன்னா, எப்போதும் அவ்வளோ சீக்கிரத்தில வத்தாது. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஒரு 4 வருஷமா பார்த்துட்ருக்கேன். இந்த ஏரியில தண்ணி வத்தாது. இது மெயின் ரோட்லேருந்து பக்கத்திலேயே உள்ள ஒரு பெரிய ஒரு ஏரி. இந்த ஏரியில. இப்போ சிவன்யா சொல்றாங்க, இந்த இத எடுத்து நம்ம அப்பா இந்த ஏரியில விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சிவன்யா சொல்றாங்க. அத நம்ம செய்ய போறோம். சிவன்யா உங்க எல்லாருக்கும் பாய் காட்டுறாங்க பாருங்க. இத நம்ம இந்த பெரிய ஏரியில இப்ப எடுத்து விட்டுருவோம் நண்பர்களே. இது பெரிய ஏரின்றப்போ, இதில தண்ணி வத்தாதுன்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இதில எப்போதுமே சின்ன மீனுங்க, பூச்சிங்க இதுங்கலாம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா